ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறது பங்குனி உத்திர திருநாளை பற்றியும், பங்குனி உத்திர திருநாள் அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள், விரதங்கள், பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகங்கள் மற்றும் நிவேதனங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம். எந்த நாளை நாம் பங்குனி உத்திர திருநாள்னு அழைக்கிறோம் தெரியுமா? நமது தமிழ் மாதமாகிய சித்திரை தொடங்கி பங்குனி மாதம் முடிய உள்ள 12 மாதங்களில் 12வது மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் சேர்ந்து ஒரே நாளில் வரக்கூடிய அந்த நாளை தான் நாம் முன்னோர்கள் பங்குனி உத்திர திருநாள் என்று அழைத்தார்கள். இந்த பங்குனி உத்திர திருநாளிற்கு கல்யாண விரதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. பெரும்பாலானவருக்கு இந்த பங்குனி உத்திரத்தை எதற்காக கல்யாண விரதம் என்று அழைக்கிறோம் என்பது தெரிஞ்சிருக்கும். நமது முருகப்பெருமான் அசுரனை சம்காரம் செய்து தேவலோகத்தை மீட்டார் என்பது அனைவராலும் அறியப்பட்ட ஒரு புராண கதையாகும். அதன்படி தேவலோகத்தை மீட்டெடுத்த முருகப்பெருமான் தேவலோக நாயகனாகிய தேவேந்திரனிடத்திலே தேவலோகத்தை ஒப்படைத்தார். தேவலோகம் திரும்ப பெற்ற மகிழ்ச்சியிலே தேவேந்திரன் எல்லையில்லா மகிழ்ச்சியில் திளைத்தாராம். அப்பொழுது போரில் வென்ற போர் வீரனாகிய முருகப்பெருமானுக்கு ஏதாவது மிகப்பெரிய பரிசு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாராம். அந்த பரிசோ முருகனிடத்திலே இதுவரை இல்லாத ஒன்றாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணினாராம். அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது முருகனிடத்திலே இல்லாத பொருட்களோ செல்வங்களோ கிடையாது. நாம் எதை பரிசாக கொடுப்பது அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது முருகனுக்கோ இன்னும் திருமணம் ஆகவில்லை. நம்மிடத்திலோ திருமண வயதில் ஒரு மகள் இருக்கிறார். நாம் இந்த இருவருக்கும் மனமுடித்து வைத்தால் தன் மகளுக்கோ சிறந்த மன வாழ்க்கை அமைந்த மாதிரியும் ஆகிவிட்டது, முருகனுக்கு சிறந்த பரிசை கொடுத்த மாதிரியும் ஆகிவிட்டது. அப்படி இந்த தெய்வ திருமணங்களானது நாம் 6 படை வீடுகளிலே முதல் படை வீடாக வணங்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடைபெற்றதாம். அந்த திருமணம் நடைபெற்ற நாள்தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். இது மட்டுமல்லாது சிவன் பார்வதி திருமணமும், மீனாட்சி சொக்கநாத திருமணமும், சீதாராமன் திருமணமும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால்தான் இந்த பங்குனி உத்திர திருநாளை நம் முன்னோர்கள் கல்யாண விரதம் என்று சிறப்பாக அழைத்து வருகின்றனர். கல்யாண விரதம் எப்படி மேற்கொள்வது? மிகவும் எளிமைதான். பங்குனி உத்திர திருநாள் அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருக்க முடியும் என்பவர்கள் இருக்கலாம். இல்லை, என்னால் உபவாசம் இருக்க முடியாது, அப்படி இயலாதவர்கள் எளிமையான உணவுகளை உட்கொண்டு உபவாசமாக இருந்து முருகனை பிரார்த்தனை செய்து முருகனின் அருளை பெறலாம். அன்று தமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம் இவற்றில் ஏதாவது ஒரு நூலை பாராயணம் செய்யலாம். செய்ய இயலாதவர்கள் முருகனின் திருநாமங்களை கிடைக்கின்ற நேரத்தில் உச்சரிக்கலாம். நைவேத்திய பொருளாக தமக்கு கிடைக்கின்ற எளிமையான பொருட்களை வைத்து முருகனுக்கு நிவேதனம் செய்து இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். மேலும் பங்குனி உத்திர நாளன்று அநேக சிவன் மற்றும் முருகன் ஆலயங்களில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அந்த உத்திர திருநாளில் நடைபெறுகின்ற திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற்று பெருவாழ்வு வாழலாம். இத்தனை தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற காரணத்தால் தான் நமது முன்னோர்கள் இந்த பங்குனி உத்திர திருநாளை கல்யாண விரதம் என்று வழிவகுத்து வைத்துள்ளனர். அதன்படி இந்த உத்திர திருநாளன்று
நமது வீட்டில் உள்ள கல்யாண வயதை எட்டிய பிள்ளைகள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து விரதங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்தால் சிறந்த திருமண வாழ்க்கை அமையும் என்பது இன்றளவும் மக்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதன்படி உத்திர திருநாளன்று திருமண வயதில் உள்ள குழந்தைகள் தனது எண்ணம் போல் மனவாழ்வு அமைய வேண்டும் என்று எண்ணி முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருக்க இயலும் என்றால் இருக்கலாம். மேலும் சிறப்பு தகவலாக, உங்கள் தெருக்களிலோ அல்லது அக்கம்பக்கத்து வீட்டிலோ இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து அவர்களை அன்று ஒரு கணம் முருகப்பெருமானாக மனதில் எண்ணி அந்த புத்தாடையை அணிவித்து மகிழ்ந்தால் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது அடியேனின் நம்பிக்கை. இந்த பங்குனி உத்திர திருநாள் கல்யாண விரத நாள் மட்டும் அல்லாது தொழில் வளர்ச்சி, சிறந்த கல்வி, திருமண வாழ்வில் சிறப்பு, குழந்தை பேறு, இது போன்று பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு விரத வழிபாட்டு முறையாகவும் இருந்து வருகிறது. நமக்கு உள்ள குறைகள் நீங்க, நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ, என்ன ஆசைகள் இருக்கின்றதோ அது நிறைவேற வேண்டும் என்று நினைத்து நமது முருகப்பெருமானையோ அல்லது உங்களுக்கு எந்த கடவுள் இஷ்டமான கடவுளாக இருக்கின்றார்களோ அவர்களை மனதில் நினைத்தும் இந்த பங்குனி உத்திர திருநாளன்று விரதங்களை மேற்கொண்டு உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை வழிபட்டு அந்த தெய்வத்தின் திருநாமத்தை உச்சரித்து அந்த தெய்வத்தின் அருளை பெற்று பரிபூரண வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி, மேலும் ஒரு சிறப்பான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுராமன். நன்றி, வணக்கம்.